நான் உங்களோட இளங்கோ. இந்த பதிவில் சேலம் மாவட்ட எல்லையான, அதாவது சேலம்லேருந்து சென்னை போகிற வழியில் இருக்கக்கூடிய ஆத்தூர் அப்படின்ற இடத்துல நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான பதிவை நம்ம பார்க்க போகிறோம். இந்த இடம் பார்க்கும்பொழுது உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். ஆத்தூர், அதாவது இந்த ஆத்தூர் பகுதி சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சேலம் மாவட்ட கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு இடம். சுற்றிலும் உழவு பணிகள், அதாவது விவசாய பணிகள் அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு பகுதி. இயற்கை சூழ்ந்த ஒரு அழகான பகுதி அப்படின்னா இந்த ஆத்தூர் பகுதியை சொல்லலாம். நான் கூட பார்த்திங்கன்னா சிறு வயதில், அதாவது ஒரு பள்ளிப்பருவ வயது வரைக்குமே இந்த ஆத்தூரில் தான் நிறையா நாட்கள் நான் வளர்ந்துருக்கிறேன். அதனால் இந்த ஆத்தூர் எனக்குமே ஒரு சிறப்பான இடம் இருக்குது என்னுடைய வாழ்க்கையிலும். இந்த ஆத்தூரில் பார்த்திங்கன்னா சேலத்துலேருந்து சென்னை போகிற இந்த 4 வழிச்சாலை இந்த ஆத்தூர்லேருந்து பைபாஸ் அவுட்ரு வழியாக போகும். இதிலிருந்து நம்ம வலதுபுறம் போனோம்னா நரசிங்கபுரம் ஆத்தூர் வரும். ஆமாம், இந்த பைபாஸ் பார்த்திங்கன்னா ஏற்கனவே இருவழிச்சாலையாக இருந்தது. அதாவது அந்த நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, அதில் வலதுபுறம் திரும்பினா ஆத்தூர் போகும். அது வரைக்கும் 4 வழிச்சாலையாக இருக்கும். அதிலிருந்து இந்தாண்ட பைபாஸ் புறவழிச்சாலைக்கு ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் இருவழி பாதையாக இருந்தது. தற்பொழுது இந்த வழியை 4 வழி பாதையாக மாற்றக்கூடிய பணிகள் நடந்து வந்துட்டுருக்குது. அதனுடைய ஒரு கட்டமாக இந்த பெரிய ரோடு இருக்கு இல்லைங்களா, இந்த பெரிய ரோட்டில் உயர்மட்ட மேம்பாலம் கட்டுற பணிகள் ஆரம்பித்து நடந்து வந்துட்டுருக்குது. அதனால தான் நம்ம அங்கேருந்து நேராக இதில் சுற்றிக்கிட்டு இப்படி ஆத்தூர் உள்ளே போயிட்டுருக்கோம். ஆமாம், இந்த இடத்துல மேம்பாலம் கட்டிட்டாங்க அப்படின்னா சேலத்துலேருந்து வர்ற வண்டிகள் எல்லாமே அழகாக அந்த பாலத்துக்குள்ளே போந்து நம்ம நரசிங்கபுரம் ஆத்தூர் ஊர்கோலம் போயிடலாம். ஆமாம், ஒரு நல்ல அழகான ஒரு திட்டம் தான் இந்த திட்டம். கண்டிப்பாக ஆத்தூர் பகுதி மக்களுக்கும், இந்த வழியே வரக்கூடிய பயணிகள் மற்றும் வேலைக்காக வரக்கூடிய அனைத்து மக்களுக்கும் ஒரு பயனுள்ள ஒரு நல்ல ஒரு திட்டம் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த பெரிய ரோட்டில் நிறையா ஒரு சில விபத்துகள் கூட நடந்துருக்குது. நான் கூட பார்த்திங்கன்னா இந்த வழியில் வரும்பொழுது நிறைய நேரங்கள் நின்று பேருந்து வண்டிங்கெல்லாம் போனதுக்கப்புறமா அந்த இடத்துல வலதுபுறமாக திரும்பி ஆத்தூர் ஊருக்குள்ளே வருவோம். ஆமாம், அதுவும் பைபாஸாக வேகமாக வருவாங்க, நிற்க கூட மாட்டாங்க. அந்த மாதிரியான சூழல் இருக்குது. ரோட்டை அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் தாண்டும் போதும், நடைபாதையை தாண்டும் பொழுதும் சிக்கல்கள் இருக்குது. தற்பொழுது இந்த மேம்பாலம் கட்டுற பணிகள் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மேம்பாலம் கட்டி முடித்தாங்க அப்படின்னா அந்த பாதையை கடப்பதற்கு இது மிகவும் எளிதாக இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல விபத்துகள் ஏற்படுத்துகிற வாய்ப்புகளும் குறைவாக இருக்கும். சேலம்லேருந்து கள்ளக்குறிச்சி, சென்னைக்கு போகிறவங்க விரைவாக அந்த இடத்த கடந்து போகிறதுக்கும் அவங்களுக்கும் வசதியாக இருக்கும். கண்டிப்பாக இது ஒரு நல்ல திட்டம். ஆத்தூர் பகுதிக்கு இது ஒரு தேவையான ஒரு திட்டம் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.